திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த 8ஆம் திருமுறை திருவெம்பாவை. முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன்னானந்தன் ஆமோதன் என்றல்லோரே. முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன்னானந்தன் ஆமோதன் என்றல்லோரே. தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடகி ஈசல் பழகடியேர் பாங்குடையேர். தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடகி ஈசல் பழகடியேர் பாங்குடையேர். புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் புல்லாதோ எத்தோனி நல்புடைமை எல்லோம் அறியோமோ. புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் புல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனே இத்தனையும் வேண்டும் எமக்கேலொரும்பாவாய். சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலொரும்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவையின் 3வது பாடலுக்குரிய விளக்கம். சக தோழிமார்கள் எல்லாம் சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்காக வருகிறார்கள். ஆனால் இன்னும் அந்த தோழி உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய முத்து போன்ற வெண்மையான பற்கள் வந்த தோழிகளுக்கு நினைவில் வருகிறது. அதை சொல்லியே விழிக்கிறார்கள். முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே, முன்வந்து எதிரெழுந்தென், முன்வந்து எதிரெழுந்து, அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். முன் எழுந்து எதிர்வந்து. ஏனென்று சொன்னால் இந்த தோழி வழக்கமாக எல்லோருக்கும் முன்பாக எழுந்து மற்றையோரை எதிர் நின்று அழைக்கக்கூடிய பண்பு உடையவள். அதனாலே முன் எழுந்து எதிர்வந்து அவள் எப்படி பேசிக்கொண்டு வருவாள் என்று சொன்னால், என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று பேசிக்கொண்டு வருவாளாம். அதுல அத்தன் என்பது தந்தை என்றும், ஆனந்தன் என்றால் இன்பத்தை கொடுக்கக்கூடியவன், அது கணவன் என்றும், அமுதன் என்றால் மைந்தன் என்னும் பொருள்படும்படியாக 3 சொற்களை அடிகள் பெருமான் அமைத்திருக்கிறார். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை மழலை பருவத்திலே தந்தையை சார்ந்தும், இளமை பருவத்திலே கணவனை சார்ந்தும், முதுமை பருவத்திலே மைந்தனை சார்ந்தும் அமைகிறது. இந்த 3 நிலையில் இருந்தும் ஒரு பெண்ணுக்கு அருள் செய்யக்கூடியவன் சிவபெருமானே என்னும் பொருள்நிலை விளங்கும்படியாக அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். அந்த உணர்வு உனக்குள் ஏற்படுவதோடு அல்லாமல் எங்களுக்கும் ஏற்படும்படி பேசுவாய். அல்லூரி என்றால் தனக்குள் அந்த உணர்வு ஏற்படும்படி, தித்திக்க பேசுவாய் அந்த உணர்வு எங்களிடமும் ஏற்படும்படி நீ பேசுவாய். அல்லூரி தித்திக்க பேசுவாய். ஆனால் இன்று இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய், வந்து உன் கதவை திறப்பாயாக, வந்து உன் கடை திறவாய் என்று வந்த தோழிமார்கள் அழைக்கிறார்கள். இந்த தோழி எழுந்து வருகிறாள். வரும்போதே எவ்வாறு சொல்லிக் கொண்டு வருகிறாள் என்று சொன்னால், பத்துடையீர், சிவனடியாருக்கு உரிய 10 இலக்கணங்களையும் பெற்ற பெண்களே, பத்துடையீர் ஈசன் பலவடியீர். இந்த 10 இலக்கணங்களையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் உடனே பெற்றுவிட முடியாது. பல பிறவிகளிலும் சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டு அந்த சிவனடிமைத்திறம் முதிரத்தான் இந்த 10 இலக்கணங்களையும் பெற முடியும். எனவே அதுக்கு உரிய பலவடியார்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பத்துடையீர் ஈசன் பலவடியீர், பாங்குடையீர், நல்ல இங்கிதமுடையவர்கள் நீங்கள். உங்களுக்கு எங்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மை தெரியும். எனவே பத்துடையீர் ஈசன் பலவடியீர் பாங்குடையீர். இப்படிப்பட்ட அடியார்களே, நான் நேற்று வந்த புத்தடியார், அதான் சொல்ற, புத்தடியோம். நான் வழக்கமாக இயல்பாகவே நான் முதலில் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் எழாது இவ்வாறு உறங்கிவிட்டேன்.
அது என்னுடைய சிறுமைதான். அந்த சிறுமையை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டாட் பொல்லாதோ. நான் எழுந்திருக்க வேண்டும் இயல்பாக, ஆனால் எழவில்லை. அந்த புண்மையை நீங்கள் தவிர்த்து ஆட்கொள்ள வேண்டும். புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டாட் பொல்லாதோ என்று இந்த பெண்ணடியார் சொல்கிறார். அதற்கு அந்த சக தோழிமார்கள், எத்தோனின் அன்புடைமை எல்லோரும் அறியோமோ. உன்னுடைய அன்புடைமை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய அன்பு ஒன்றும் பாசாங்கானதல்ல, அது உண்மையானதுதான். எத்தோனின் அன்புடைமை எல்லோரும் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோம் நம் சிவனை. நல்ல அறிவுடையவர்கள் நம்முடைய சிவபெருமானைத்தானே பாடுவார்கள். இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய். ஆக இப்படிப்பட்ட எல்லா தன்மையும் வேண்டும் என்று வந்த தோழிமார்கள் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.